ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஷர்வின் குட்டி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு சுண்டல் வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஸோ அவனுக்காக இதை கட்லெட் மாதிரி செஞ்சு தரலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சுண்டல் வந்து நைட்டே ஊற போட்டிருந்தேன். மறுநாள் காலையில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக வந்து கோஸாக அரைச்சிக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக வெங்காயம், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, கருவேப்பிலை, மல்லித்தழை, அப்புறமா 2 ஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால் ஷேப்லேயோ இல்லை வடை ஷேப்பில் எந்த ஷேப் உங்களுக்கு வருமோ அது மாதிரி வந்து நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம், தவா ஃப்ரையும் வந்துட்டு பண்ணலாம். நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஷர்வின் குட்டி வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தான். இது வந்து சுண்டல்னே அவனுக்கு தெரியல, அப்படியே தான் வந்து சாப்பிட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ உங்கள் வீட்லேயும் சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி